வாஷிங்டனில் நடைபெற்ற குடியரசுக் கட்சியினரின் நிதி திரட்டும் கூட்டத்தில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஒரு வியக்கத்தக்க தகவலை பகிர்ந்துள்ளார். ஈரான் தலைவர்கள் தன்னை தொடர்பு கொண்டு அந்த நாட்டின் அடுத்த உச்ச தலைவராக பொறுப்பேற்குமாறு கேட்டுக்கொண்டதாகவும், ஆனால் அந்த வாய்ப்பை மிக்க நன்றி, எனக்கு அது வேண்டாம் என கூறி தான் மென்மையாக நிராகரித்து விட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு மத்தியில் அந்த நாடு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும், ஆனால் உள்நாட்டு பழிவாங்கல்களுக்கு அஞ்சி அதை வெளியே சொல்ல தயங்குவதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். ஈரானின் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுப்பதில் அமெரிக்காவிற்கு பங்கு இருக்க வேண்டும் என அவர் ஏற்கனவே கூறி வந்த நிலையில் நகைச்சுவை ததும்ப அவர் வெளியிட்ட இந்த தகவல் தற்போது சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ளது. இருப்பினும் ட்ரம்பின் இந்த கருத்தை முற்றிலும் கற்பனையானது மற்றும் பொய்யானது என ஈரான் நிராகரித்துள்ளது. இது குறித்து பேசிய ஈரானிய சபாநாயகர், அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்றும் எண்ணெய் சந்தையை திசை திருப்பவே ட்ரம்ப் இவ்வாறு பேசுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானின் தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் ட்ரம்பின் இந்த பேச்சு இரு நாடுகளுக்கும் இடையில் பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது.